என் குருவே துணை. ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுறேன். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க. அதுல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கல்வித்துறையில பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களோட எண்ணங்கள் இருக்கும். அந்த பட்டம் வாங்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்துல தடைப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, அரசாங்கம் வேலைக்காக நீ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுல பாஸ் ஆகாம போயிருக்கலாம். இல்ல உங்களுக்கு மார்க் வராம போயிருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயத்துல எல்லாம் எப்படி தெய்வத்த துணை கொண்டு நம்ம அந்த மார்க் அதிகமா எடுக்கிறதுக்கு நல்ல அறிவு, திறனும் கொடுக்கக்கூடிய விஷயம் முறை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வெறும் கல்விக்காக தான். இந்த தெய்வம் கல்விக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு சித்தர்களால. இந்த பேஜ எழுத்துக்களும், இதுல இருக்க மந்திர முறையும், செய்முறையும் அற்புதமானது. இது என்னன்னா, இதோட உலோக தகடு நீங்க வெள்ளியில பண்ணா ரொம்ப நல்லது. ஏன்னா, சுக்கிர தேவன் வெள்ளி சம்மந்தப்பட்ட உலோகன்றதுனால, அவரோட அருள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதான் வெள்ளி தகடு வாங்கிக்கங்க. ஒரு 3க்கு 3 வாங்கிக்கங்க. வாங்கிட்டு, இல்ல நீங்க கொஞ்சம் பெருசா வாங்கணும்னு நெனச்சாலும் வாங்கிக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஏன்னா, அந்த எந்திரத்த அதுல எழுதணும். சில பேர் பயிற்சி இருக்கிறவங்க சின்னதா கூட எழுதுவாங்க. பயிற்சி இல்லாதவங்க கொஞ்சம் பெருசா எழுதக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எப்படின்னா முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கிக்கலாம். அந்த தகடு. இன்ச்சு கணக்குல தான் குடுப்பாங்க. வாங்கிட்டு, அதுல இருக்கிற எந்திரங்கள எப்படியெல்லாம் எழுதியிருக்கோ, அட்சர பதிவுகள் எப்படி இருக்கோ, அதே மாரி எழுத வைக்கணும். வச்சுட்டு அது கீழ குடுத்திருக்க மந்திரத்த ஜெபிக்கணும். அத மந்திரத்த ஜெபிக்கும்போது, நீங்க சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணுவீங்க? அந்த மாரி தான் பண்ணணும். வாழை இல போட்டு, பல வகையான பழங்கள் வச்சு, அவல் பொரி, வெல்லம் அந்த மாரி வச்சு, வெத்தல பாக்கு, ஊதுவத்தி, கற்பூரம் வச்சு, தேங்காய் உடைச்சு, தூப தீபம் காட்டி, இந்த மந்திரத்த ஸ்டார்ட் பண்ணணும். 11 நாள் இது படிக்கணும். முதல் நாளு நான் சொல்ற பூஜை மாரி படையல் வைக்கணும். அவல் கடல் பொரி எல்லாம் வைக்கணும். கடைசி நாளும் அவல் கடல் இதே மாரி பொரி வைக்கணும். நடுவுல நீங்க ஏதோ ஒரு பிரசாதம். நீங்க பொங்கலோ, இல்ல அ இது என்ன சொல்லுவாங்க? ஒரு தோசையோ, இட்லியோ, கேசரியோ, பாயாசமோ, பச்சை பாலு, ஏதோ ஒண்ணு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணலாம். இப்படி நீங்க பண்ண, அதுல இருக்க தெய்வ சக்தி, அந்த நீங்க மந்திரம் உச்சாரணம் பண்ணும்போது, மந்திரத்துல இருக்கிற அந்த சக்தி எந்திரத்துல இறங்கி, அந்த எந்திரம் எந்த இடத்துல இருக்கோ, அது யாரு பூஜை பண்றாங்களோ எந்திரத்துக்கு, அவங்களுக்கு அறிவு, ஆற்றல், சிந்தனை, மனப்பாடம், பதிவுகள், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதுதான் அதுல இருக்க சூட்சும ரகசியம். எல்லாரும் நினைக்கலாம், நான் தான் படிச்சு எழுத போறேன். இது ஏதோ ஒண்ணு பூஜை பண்ணா எப்படி பாஸ் ஆயிடும்? நினைக்கலாம். அப்படி கிடையாது. போயின்னே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. ஏதோ அந்த பிரச்சனையில கொஞ்சம் கோவப்பட்டுருக்கோம். ஏதோ மனவேதனை பட்டுருக்கோம். அப்ப நீங்க என்னென்ன மனப்பாடம் பண்ணீங்களோ, அதெல்லாம் முழுமையா மனசுக்குள்ள பதிவு இருக்குன்னா, இருக்காது. மறந்துரும். அப்ப சூழ்நிலையை பொறுத்து தானே உங்களோட மனப்பாடம் வருது, ஞாபக சக்தி வருது. அப்ப அந்த மாரி சூழ்நிலைய சரிப்படுத்தி, உங்களுக்கு எந்த தடங்கலும் இல்லாம, நீங்க போயிட்டு எக்ஸாம் எழுதி, உங்க மனசு தெளிவா இருக்கிறதுக்கு ஒரு தெய்வ சக்தி வேணும். அதுதான் இந்த பூஜை முறை. அற்புதமான பூஜை முறை. இந்த சரஸ்வதி பூஜை பண்ணிட்டு, அந்த மாரி படையல் வச்சுட்டு, இந்த மந்திரத்த படிச்சு, வெள்ளி தகடு 11 நாள் பூஜையில வச்சு, அது பக்குவமா சுருட்டி, சரிங்களா? அது ஒரு ரட்சையாகும் அணிந்துக்கலாம். இல்ல லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம்.
இல்லன்னா அப்படியே சுருட்டி நீங்க வந்து பஞ்சவர்ண நூல் சுத்தி கட்டி வச்சுக்கின்னு நீங்க வந்து மறுபரிசீலனை வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்டது தான் அது பயன்படுத்துற விதம். இப்ப அந்த மந்திரத்த நம்ம பார்ப்போம். கவனமா பார்த்துக்குங்க. இதோட எந்திரம் பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க படிச்ச இது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆர்டிஸ்ட் பண்ணி பழக்கம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து எழுதிடலாம். நான் முக்கியமான எந்திரன்றதுனால தான் இது குடுக்குறேன் நானு. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து பெருசா எதுவும் இது இருக்காது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யுங்க. நல்லாருக்கும் உங்களுக்கு. கிளியரா தெரியுதா? எந்திரம் தெரியும் எனக்கு கிளியரா. தெரியுதா? அது கீழ மந்திரம் தெரியுதா? ஓகே. சரி. இந்த முறைய வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ஏற்கனவே படிச்சு பாஸ் ஆகி கூட அந்த வேலை வந்திருக்காது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட நபர்களும் செய்யலாம். அதனால இது நல்ல முறை பயன்படுத்துங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா மனிதர்களும் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!